தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொது காலத்தின் 9ஆம் வாரம், ஜூன் 5, வைகாசி 22, வெள்ளிக்கிழமை. புனித போனிபாஸ் ஆயர் மறைசாட்சி நினைவு நாள். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். இவ்வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு உம்மீது அன்பு கொண்டுள்ள உம் பிள்ளைகளாகிய எங்களை இந்த காலை வேளையிலே மத அருளாலும் கிருபையாலும் நிரப்பி ஆசிர்வதித்து புதிய உயிர்ப்பையும் புதிய நாளையும் புதிய வாழ்க்கையும் தந்தவரே, நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கிறோம். கடந்த நாளிலே எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்து போகும்போதும் வரும்போதும் துணையாக நின்று எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்து நல்ல முறையிலே எங்களுடைய கல்வியாண்டை துவங்குவதற்கு ஒரு ஆசிரை தந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்துபவரே, இந்த நாளிலே உமது திரு இருதய இரக்கத்தையும் ஆசிரையும் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். நாங்கள் செய்த குறைகள், குற்றங்கள், பாவங்கள், கெட்ட செயல்களில் இருந்து எங்களை விடுவித்து உமது திரு இருதய பேர் இரக்கத்தால் எங்களை நிரப்பி எங்களையும் எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைந்திடவும் எங்கள் குடும்பங்களிலே இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி அடைந்திடவும் நாங்கள் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல்மரணம் அடைவதற்குரிய ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து நீர் யார் எங்களுக்குள் உணர்வு பூர்வமாக எங்களோடு கூட தங்குகிறீர் என்பதை நாங்கள் நினைத்து அவற்றை உணர்ந்து ஆர்வமுள்ள பிள்ளைகளாக நிறைவான மகிழ்வை உம்மில் நாங்கள் கண்டுகொண்டு வாழ வரமருள வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.